மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்திலே என்னை போன்றவர்களை பேசுகின்ற வாய்ப்பினை உருவாக்கிய கழகத்துறை நிறுவனர், வங்கக் கடலோரம் சந்தன பேழையை எதிர்கொண்டிருக்கிற சங்கத் தலைவன், மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறைந்தாத மனித புனித டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியோடும் என்னை போன்றவர்களை இந்த அரசியல்களிலே வழிகாட்டி எங்களை எல்லாம் வழிகாட்டி சென்றக்கூடிய இந்தியாவின் இருமங்கை தென்னகத்து ஜான்சி ராணி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து மனித மனித புதுமதி மாண்புமிகு அம்மாவுடைய ஆசியோடும் இருவரும் தலைவருடைய மறைவிற்கு பின்பு இன்றைக்கு இந்த கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற மருது சகோதரர்களாக கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் அருமையான எடப்பாடியாருடைய ஆதரவோடும் உள்ளாட்சியிலே பல்வேறு சாதனைகளை செய்து ஐயோ ஒரே நிமிஷம் ஐயா, முதல் பேசுற ஒரே நிமிஷம் ஐயா, பேச மாட்டேன். உள்ளாட்சியிலே மத்திய அரசின் 43 விருதுகளை பெற்று இன்றைக்கு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி கோடாவாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவோடும் இன்றைக்கு இந்த மாமன்றத்திலே பேசுகின்ற வாய்ப்பினை நல்கிய சிஞ்சநல்லூர் தொகுதியை சார்ந்த என்னுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் சிஞ்சநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் பணிபுரியும் இளைஞர்களும் பெரும்பாலும் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே சர்வதேச தரத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த விளையாட்டு பயிற்சி வளாகத்தினை அமைத்து தர இந்த அரசு முன்வருமா என மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்க விளைகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் அவங்க கன்னி பேச்சு ஒரு பணிவான என்று இது முதல் முறை பேசுகிறார். பொதுவாக கேள்வி நேரத்தில் இந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைவர்கள் மீது பக்தி உண்டு, அவருக்கு வணக்கம் செலுத்துவதற்கு உரிமை உண்டு. ஆனால் கேள்வி நேரத்தில் இவைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி என்பது ரொம்ப ஷார்ட்டாக கேட்கணும், டக்குன்னு. ஆனால் அதனால தயவு செய்து கேள்வி கேட்கிற உறுப்பினர்கள் சுருக்கமாக கேட்டோம். அதே மாதிரி அமைச்சர்கள் திருநாள் இல்லைன்னா 10 கேள்வி நேரமே இன்னைக்கு 2 பேர் பேசணும். இன்னைக்கு கேள்வி நேரமே 12 மணிக்கு போச்சுன்னா 3 மணி 4 மணி ஆகுது சாப்பிடுறது. அதனால அருள் கூர்ந்து அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதனால கேள்வி நேரங்களை குறைக்க சொல்றேன். 2வது, மூலக்கேள்வி கேட்கறவங்களுக்கு தான் 2 கேள்வி கொடுக்கணும். சப்ளிமெண்டரி கேட்கறவங்க பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்ளிமெண்டரி 8 1 தான் கேட்க முடியும். அதனால இந்த கேள்வி நேரத்தை நீங்க தான் செய்யணும். 11 மணி ஆனால் பெல் அடிச்சு நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் கேள்வி இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த முறை எடுத்துக்கலாம்.